உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 7 மணி நேரத்துக்கு முன்னாடி பாலிமர் நியூஸ்ல போட்டிருக்காங்க பாருங்க, அல்ல குறையாத பணம். எங்க சார், நான் கூட நேபாளத்துல நடந்த வெள்ளத்துல ஏதாவது வீடுகள்ல அடிச்சுட்டு வந்த பணத்தையாவது யாராவது கண்டுபிடிச்சு அல்ல பணமா வந்துச்சோ என்னமோ. நான் உண்மையிலே அந்த கற்பனையில தான் அதை ஓபன் பண்ணனா, தமிழ்நாட்டில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்கள் மற்றும் நகராட்சி அலுவலகங்கள்ல நடத்தப்பட்ட ரெய்ட்ல அல்ல குறையாத பணம் எவ்வளவு? 1,18,00,000 ரூபாய். ஆனால் அமைச்சர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, லஞ்சம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது, மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க, லஞ்சம் வாங்க அலுவலர்கள் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நேற்றைய ரெய்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1,18,00,000 ரூபாய் சில துறைகள்ல. அப்ப தமிழ்நாடு பூரா நீங்க கணக்கு பண்ணீங்க. அப்ப லஞ்சத்தை ரைடு விட்டு ஒழிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது சார். இங்க ரைடு காலையில விட்டுட்டு இருப்பீங்க, திருச்சியில ரைடு நடக்கும், அதே நாட்கள்ல கோயம்புத்தூர்ல லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாரு. லஞ்சத்தை நெஞ்சில கேமரா வச்சா ஒழிச்சிட முடியுமா? அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி அதுவும் முடியாது. அவர் கேமரா வச்சுக்கிட்டு அவரு நேர்மையா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, லஞ்சம் வேற இடத்துல வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு ஏஜென்ட் போட்டிருப்பாரு, லஞ்சம் வாங்கறதுக்குன்னு ஒரு ஆள் போட்டு லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க. அலுவலகம் போட்டே லஞ்சம் வாங்கின ஆட்சியெல்லாம் நடந்துச்சுல போன ஆட்சியில. அதனால இந்த ஆட்சியில லஞ்சத்தை ஒழிக்க முயற்சி பண்றேன்னு சொல்றாங்க, சொல்றாங்க, வரவேற்க தகுந்த விஷயம் தான். ஆனால் ரெய்டு விடுவதனால லஞ்சம் ஒழிக்க முடியாது. கடந்த ஆட்சிகள்ல ரெய்டு விடுவது எதுக்காக விட்டாங்கன்னா, ஒரு ஆர்டிஓ, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஆர்டிஓ வந்து லஞ்சம் வாங்குறாரு, அது அரசு அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த வாங்கப்பட்ட லஞ்ச பணம் சரியான அளவுல ஒரு நாளைக்கு இவ்வளங்கிறது அந்த அமைச்சருக்கு வரலன்னா அவங்களுக்கு வந்து ரெய்டு விடுவாங்க, அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அங்கே இருந்து தான் பணம் லஞ்சம் வாங்கினதாக செய்திகள்ல வரும். வேற எந்த துறையிலுமே லஞ்சம் வாங்கினதாக செய்திகள்ல வராது. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா இவர்கள் வந்து அமைச்சர்களுக்கு சரியான அளவுல பணம் வரலன்னு ரெய்டு விடுறாங்களா, இல்ல உண்மையிலே இந்த ஆட்சி, முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி, அமைச்சர்களுக்கு பணம் வரலங்கிறதுனால வாங்கப்பட்ட லஞ்ச பணம் அமைச்சர்களுக்கு சரியான பங்கு வரலன்னு சொல்லி ரெய்டு விடுறாங்களா, இல்ல உண்மையிலேயே லஞ்சத்தை ஒழிக்க ரெய்டு விடுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நீங்க ரெய்டு விட்டு லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. ஒரே ஒரு வழி, மக்களுடைய தேவைக்காக அலுவலகங்கள் போறதே இருக்கக்கூடாது. அலுவலர்கள் தான் அவங்க பணியை வீடு தேடி செஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரி மாற்றத்தை நீங்க கொண்டு வர்ற வரைக்கும் மக்கள்கிட்ட இருந்து லஞ்சம் வாங்குறத நிறுத்தவே முடியாது. இந்த மாற்றம் வரணும். தலையாரி விஓ இவங்கள்ட்ட இந்த வேலை முடிஞ்சிடணும். மக்கள் அதுவும் மெசேஜ் மூலியமா, தலையாரிக்கு ஒரு மெசேஜ் போட்டா மக்கள் என்ன மெசேஜ் போட்டாங்கன்னா அதை இத்தனை நாளுக்குள்ள தலையாரி விஓ ஆரை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற டார்கெட் இல்லாம அந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. நன்றி உறவுகள்.